ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பராக நெல்லிக்காய் வச்சு நெல்லிக்காய் மிட்டாய் தான் செய்ய போகிறோம். இது ஆம்லா கேண்டீனும் சொல்லலாம், ஸ்டைலாக இருக்கணும்னா ஆம்லா கேண்டீன் சொல்லிக்கலாம். நம்ம நெல்லிக்காய் மிட்டாயின்னு சொல்லி செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எப்போ பெரிய நெல்லிக்காய் சீசன் கிடைக்குதோ அப்போ ஒரு டைம் இதை மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஒரு மாதம் ஆனாலுமே கெடாது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துணியில் துடைச்சிட்டு நம்ம இட்லி பானையில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பெருசாக இட்லி பானை எனக்கு யூஸ் ஆகாதனால நான் வானல்லே வச்சு செஞ்சுருவேன். நெல்லிக்காய் இப்போது நல்லா வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ எடுத்து நம்ம ஃபேனில் ஆற வச்சுட்டு உள்ளே இருக்கிற அந்த விதையை எடுத்துட்டு நம்ம தனித்தனியாக இதை எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பிளேட்டில் மாற்றிட்டு ஃபேனில் ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக நெல்லிக்காய் கிடச்சிது, அதனால தான் நான் வாங்கி இதை செய்தேன். நம்ம ஊரில் நல்லா ஈஸியாக கிடைக்கும். எல்லார் வீட்லேயும் கூட இந்த மரம்லாம் இருக்கும். நீங்கள் ஒரு டைமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பிளேட்டில் எடுத்துட்டேன், ஃபேனில் ஆற வச்சிடுறேன். இப்போது நல்லா ஆறிடுச்சு. நம்ம இதை அப்படியே கையை வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா அழகாக அது வந்துடும். இந்த மாதிரி சென்டரில் இருக்கிற அந்த ஹார்டான பார்ட்டை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பொறுமையாக எடுத்துக்கலாம். சூட்டோடு செய்ய வேண்டாம், நல்லா ஆறுனதுக்கப்புறம் செய்யுங்க. இப்போது எல்லா விதையும் எடுத்தாச்சு. இப்போது நெல்லிக்காவை மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சுகரை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் சுகர் எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். நான் கல்கண்டு எடுத்துக்கிட்டேன். இப்போது 1/4 கிலோ அளவு நான் நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டேன். ஸோ 1/4 கிலோவுக்கு ஈக்குவலாக போட்டுக்கிட்டாவே நல்லாயிருக்கும். இருந்தாலும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவு நீங்கள் குறைச்சி சேர்த்துக்கிறதும் கூட்டி சேர்த்துக்கிறதும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் கல்கண்டை அரைச்சி எடுத்துட்டேன். அடுத்து நெல்லிக்காவையும் நல்லா விழுதாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது அடுப்பில் வானல் வச்சுட்டு எதுவும் சேர்க்க தேவையில்ல. நம்ம இந்த அரைச்ச விழுதை டைரெக்டாக அப்படியே அதில் சேர்க்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், நம்ம அதே மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கல்கண்டை அதையும் இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நான் 1/4 கிலோ அளவு நெல்லிக்காவை எடுத்துக்கிட்டேன். இப்போது இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஹீட் ஏற ஏற அந்த நெல்லிக்காவோடு சேர்ந்து சுகர் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போது நம்ம இதை நல்லா கலந்து விட்டு நல்லா ஒன்றாக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. சுகரும் உங்களுக்கு தகுந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். அடுத்து கொஞ்சமாக நம்ம சாட் மசாலா சேர்த்துக்கலாம். சாட் மசாலா சேர்த்தும் பொழுது கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால தான் நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறணும். நல்லா அடிகனமான பாத்திரமாக வச்சு கிளறுங்க. அப்போ தான் உங்களுக்கு இது நல்லா ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு அரை மூடி லெமன் எடுத்து விதெல்லாம் இல்லாமல் வெறும் சாறு மட்டும் நம்ம அதில் புழிஞ்சு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த நெல்லிக்காவோட இந்த லெமன் ஜூஸ் நல்லா சூப்பராக அப்படியே எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கைவிடாமல் கிளறி விடணும். இப்போ பாருங்கள், நல்லா கிளறியாச்சு. நான் 1 ஸ்பூன் அளவு, சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உடனே போட்டு இதில் எங்கேயுமே கட்டி தட்டாத அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டால் தான் அது எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும். இப்போது நான் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரே 1 ஸ்பூன் நெய் தான் நான் இதில் சேர்த்துருக்கேன், வேறு எதுவும் சேர்க்கவே இல்லை. அதுக்காக தான் நான் சொன்னது நல்லா திக்கான பாத்திரத்தில் செய்யுங்க, அப்போ தான் அடி பிடிக்காதுன்ட்டு. நம்ம இது ஓரளவுக்கு முடிய போகிற ஸ்டேஜில் ஒரு பிளேட்டில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த வானலில் ஒட்டாமல் ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த நெல்லிக்காய் பேஸ்ட் எடுத்து அதில் சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறும் பொழுது இந்த மாதிரி சூப்பராக நல்லா திக்காக வந்துடுச்சு. நம்ம எப்படி லிக்விடாக இருந்தது, இந்த அளவுக்கு நல்ல ஒரு அல்வா மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம இதை பிளேட்டில் மாற்றிக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள், பிளேட்டில் மாற்றிட்டு ஒரு ஃப்ளாட்டான தோசை பரட்டி மாதிரி உள்ளதில் லைட்டாக
பேக் சைடில் நெய் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணி விட வேண்டிதான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கீ அப்ளை பண்ணிட்டோம்னா ஈஸியாகவே அது இதுவாகிடும். இப்போ பாருங்கள், எல்லா இடமும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃபேனில் ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுற வேண்டிதான். அது அழகாக சூப்பராக காஞ்சி வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கத்தி வச்சு குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க வேண்டிதான். இப்போது இங்கே பாருங்கள், சூப்பராக இப்போ வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. லைட்டாக கரண்டியில் ஒட்டுச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் கவலை கிடையாது. நம்ம வந்து நமக்கு கரெக்டாக வரணும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இப்போது இதை வந்து நம்ம நல்லா ஃபேனில் ஆற விட்டுடலாம். இடையிலலாம் போய் நம்ம கட் பண்ணி விடணும் அப்படின்ற இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம போயிட்டு கட் பண்ணாலும் இது வந்து அழகாக கட் பண்ண வரும். அதனால் சப்போஸ் நம்ம இந்த மைசூர் பாக்கெலாம் இடையிலையே நம்ம போய் கட் பண்ணலன்னா கட் பண்ண முடியாமல் போயிடும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இதில் எதுவும் கிடையாது. இப்போ பாருங்கள், இதை வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம வந்து நல்லா இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போது நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வரலாம். ஆக்சுவலாக இந்த மிட்டாய் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு எத்தனை பேருக்கு வந்து எதனா ஸ்வீட் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ற பழக்கம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு அந்த பழக்கம் இருக்குது. நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு சுகர் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு இதை டெய்லி ஒன்று சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சுகர் பேஷண்ட்டுக்கு நான் இதை சொல்லலை. சுகர் பேஷண்ட்டாக இல்லாதவங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஸ்வீட்டு அதை இதை சாப்பிட்றதுக்கு இதை சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட நல்லா ஃபேனில் ஆற வச்சாச்சு. நம்ம கத்தியை வச்சு குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஸ்கொயராக. இப்போ வந்துட்டு நம்ம கத்தியால் இதை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒன்று மட்டும் சென்டரில் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற எல்லாத்தையும் கையால் எடுத்து விட்டோம்னா அழகாக சூப்பராக வந்துடும். இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதை இப்படியே வைக்காமல் இதில் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சமாக நம்ம வந்துட்டு கொஞ்சமாக சுகர் பவுடர் தூவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நம்ம வந்து பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்தது கொஞ்சம் பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு பவுலில் எடுத்து வச்சிடலாம். சூப்பராக நம்மளோட நெல்லிக்காய் மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் பார்க்க கோகிலாஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள்.